இப்பொழுது இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் இஸ்ரேலின் போக்கை தொடர்ந்து ஆதரித்தார்கள். அதிர்ஷ்டவசமாக லேபர் பார்ட்டியும் அவர்களுடன் சேர்ந்து பாடிவிட்டோம். தொழிற்கட்சி தொடர்ந்தும் இடதுசாரி கருத்துக்களை முன்வைத்து இயங்கினால் நாங்கள் எங்களுடைய லைஃப் டைமிலே பவருக்கு பெற முடியாது. இந்த ஐசிசி பிடி ஆணையை பிறப்பித்தால் நெத்தனியாக அவர்கள் பிரித்தானியாவுக்கு வந்தால் அதனை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் என்ற துணியில் தான் டேவிட் லமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். UN சாட்சியங்களை ஒன்றுபடுத்துவதற்காக கமிஷனை உருவாக்கி அதற்கு ஃபண்டிங்கும் கொடுத்திருக்கின்றது. தமிழ் மக்கள் அதை ஆரவாரமாக போய் அதற்குரிய எவிடன்ஸை கொடுக்கிறார்கள் இல்லையா? ஈழத்திலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களே இதுகளை பற்றி அக்கறை. அதுதான் பிரச்சனை. தமிழரசு கட்சியில பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குது. அவர்கள் நெக்ஸ்ட் எலெக்ஷனை பற்றி யோசிக்க துவங்கிவிட்டார்கள். அவர்கள் இனப்படுகொலையவோ அங்கு நடக்கக்கூடிய மக்களுக்கு என்ன முடிவை கொண்டு வருவது என்பதில் அவருடைய நேரத்தை குறைவாக செலவழிக்கின்றார்கள். வணக்கம் தேசம் நேர்களே, இன்று மற்றொரு நேர்காணலில் புதிய நபரோடு இணைந்திருக்கின்றோம். பிரித்தானிய உலகம் முழுக்க தேர்தல் களமாக மாறி இருக்கின்ற இந்த நிலையில் ரிஷி சுனாக் பிரித்தானிய பிரதமர் பிரித்தானியாவின் தேர்தலையும் அறிவித்திருக்கின்றார் ஜூலை 4ஆம் தேதி. இது தொடர்பாக தொழிற்கட்சியின் தற்போது எதிர்கட்சியாகவும் பெரும்பாலும் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற திண்ணமாக உள்ள கட்சியாகவும் உள்ள தொழிற்கட்சியின் முக்கிய பிரமுகரான சென் கந்தையா அவர்களை சந்திக்கின்றோம். சென் கந்தையா தமிழ் உணர்வு மிக்கவர், தமிழ் மக்களுடைய உரிமைகள் தொடர்பாகவும் நீண்ட காலமாக குரல் கொடுத்து வருபவர். அந்த வகையில் இந்த சந்திப்புக்கு தமிழ்ஸ் ஃபார் லேபர் அமைப்பின் முக்கியஸ்தர் சென் கந்தையாவை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் சென். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசம் நேயர்களே. இன்றைக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தொழிற்கட்சி எதிர்கட்சியாகவும் வெற்றி பெறக்கூடிய கட்சியாகவும் இருந்தாலும் சிறுபான்மை சமூகங்கள் மத்தியிலே தொழிற்கட்சி ஒரு நெருக்கடியான நிலையையும் எதிர்கொள்வது. குறிப்பாக தொழிற்கட்சி தொழிலாளருடைய கட்சி என்பதிலும் பார்க்க ஒரு ப்ரோ இஸ்ரேலிய கட்சியாக ஒரு பார்வை ஒன்று இருக்குது. இது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீங்க? நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த காசாவில் நடக்கக்கூடிய அந்த அனர்த்தம், அந்த ஜெனசைட், முக்கியமாக எத்னிக் மைனாரிட்டிஸ் இங்கு பிரித்தானியாவில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியில் பல தாக்கத்தை உண்டுபடுத்தி இருக்கிறது. ஆனால் இங்கு யூகேயில் இந்த அரசாங்கம், இப்பொழுது இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் இஸ்ரேலின் போக்கை அவர்கள் தொடர்ந்து ஆதரித்தார்கள். நான் சொல்ல வேண்டும், அதிர்ஷ்டவசமாக நாங்களும் அந்த தொடக்க காலத்திலே, அதாவது லேபர் பார்ட்டியின் தொடக்க காலத்திலே அவர்களுடன் சேர்ந்து பாடிவிட்டோம். பல மக்களுக்கு மிக ஏக்கத்தை கொடுத்திருக்கின்றது. என் போன்ற இந்த அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களும், முக்கியமாக இந்த ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமாக ஈடுபட்டிருப்பவர்களும் இப்படியான ஒரு இடத்தில் இந்த தொழிற்கட்சி தலையிட்டு இது பிழை என்று சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடியது காணாது. அதை எடுத்து நாங்கள் மனம் மறந்துகின்றோம். அதாலே நீங்கள் குறிப்பிட்டவாறு பெரிய இழப்பும் உண்டாயிருக்கின்றது. அந்த மனக்கசப்பு போவதற்கு பல ஆண்டுகள் எடுக்கும், சில விட போகாமலே இருக்கலாம். எனவே அது துரதிர்ஷ்டமானது. எனினும் கிட்டடி காலங்களில் நாங்கள், அதாவது தொழிற்கட்சி, எங்களுடைய போக்கை மாற்றியுள்ளோம். உங்களுக்கு தெரியும், இந்த ஷேடோ ஃபாரின் செக்ரட்டரி டேவிட் லமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், அங்கு நடப்பது பிழையானது என்று சொல்லியும் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாயிருக்கு. முக்கியமான புள்ளியை தொற்றிருந்தீர்கள். உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு தாக்கம். அது மட்டுமல்ல, இப்ப அதன் விளைவாக தொழிற்கட்சியின் முன்னாள் தலைவர் ஜெரிமி கோபின் தனித்து போட்டியிடுகின்றார். முதல் பெண் பாராளுமன்ற உறுப்பினர் டயான் அபர்ட் கட்சியிலிருந்து விலத்தப்பட்டிருக்கின்றார். ஜோர்ஜ் கலவே அதை ஏற்கனவே அவர் விலத்தி போய்விட்டார். இப்படி தனியே பலர் போட்டியிடுகின்றனர். சமாளிப்பதற்கு எவ்வாறான செயற்திட்டங்களை நீங்க வச்சிருக்கிறீங்க? இதில் என்ன உண்மை என்றால், இது எங்களுக்கு, அதாவது தமிழர்களுக்கும் ஒரு முக்கிய பாடமாகும். அன்பார்ச்சுனேட்லி, துரதிர்ஷ்டவசமாக இந்த பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இந்த லெப்ட், இடதுசாரி கொள்கைகளை ஆதரிக்க மாட்டார்கள். அப்போது தொழிற்கட்சி தொடர்ந்தும் இடதுசாரி கருத்துக்களை முன்வைத்து இயங்கினால் நாங்கள் எங்களுடைய லைஃப் டைமிலேயே பவருக்கு பெற முடியாது. நீங்கள் குறிப்பிட்டவாறு எங்களுடைய நேமிலேயே இருக்குது, நாங்கள் தொழிற்கட்சி, தொழிலாளருடைய நலத்தை பாதுகாக்கணும், நாங்கள் ஒரு சோசியலிஸ்ட் கட்சி. எனினும் அந்த அனுபவம் கூறுகின்றது, நாங்கள் ஒரு சரியான பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணவில்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து எதிர்கட்சியிலே இருப்போம். கடைசியாக டோனி பிளேயர் அவர்கள் வென்ற போது அவர் சாடையாக சென்டருக்கு மூவ் பண்ணி இருந்தபடியால் தான் வெல்லத்தக்கதாக இருந்தது. எனினும் அவர் இந்த சாதாரண மக்களையோ
மற்றவர்களையோ புறந்தள்ளவில்லை. தொடர்ந்து நாங்கள் ஹெல்த்திலேயும் எஜுகேஷன்லையும் இன்வெஸ்ட் பண்ணித்தான் இருந்தோம். இப்பொழுது கியர் ஸ்டார்மர் அவர்களும் இந்த 14 வருடங்களாக எதிர்கட்சியாக இருந்து நாங்கள் சாதித்தது எதுவும் இல்லை. இவன் எங்களுடைய தமிழ் மக்கள் பிரச்சனையிலே லேபர் காட்டி சத்தம் போடலாமலேயோ ஒன்றும் செய்ய இயலாது. எனவே அந்த பவருக்கு வருவது முக்கியம். அதற்காகத்தான் அன்பார்ச்சுனேட்லி அந்த பெரிய ஒரு விஷயத்துக்காக people like Jeremy Corbyn and Diana Abbott பலி கொடுக்க வேண்டி இருக்கிறது. அது எங்களுக்கும் ஒரு படிப்பினை. அதாவது நாங்களுடைய அலுவலை சாதிப்பதற்கு சாதுரியமாக நடக்க வேண்டும். இந்த சாதுரியம் என்றதுல கொள்கை அளவில் எவ்வளவு தூரம் தான் விட்டுக் கொடுக்க முடியும் நினைக்கிறீங்க? கொள்கை அளவில் நான் குறிப்பிட்டவாறு அந்த பேசிக் திங்ஸ் அந்த லேபர் பார்ட்டியின் பிளட்டில் இருக்கின்றது. அதாவது நான் முதல் குறிப்பிட்டவாறு இந்த காசா இஷ்யூவிலும் இப்போ எங்களுடைய பொசிஷன் கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் பண்ணிவிட்டது. அதாவது நாங்கள் இப்பொழுது உடனடி போர் நிறுத்தம் வேண்டும் என்பதும் தற்சமயமாக இந்த ஐசிசி அந்த பிடி ஆணையை பிறப்பித்தால் நெத்தனியாக அவர்கள் பிரித்தானியாவுக்கு வந்தால் அதனை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் என்ற துணியில் தான் டேவிட் லமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி குறிப்பிடவில்லை. எனவே உண்மை என்னவென்றால் எங்களுக்கு இந்த பிளட்ல இருக்கின்றது. எங்கு அநியாயம் நடந்தாலும் அதை சுட்டி காட்டி அதை நிவர்த்திப்படுத்த வேண்டும் என்பதில் ஒரு மிக ஆர்வம் இருக்கிறது. அதிலிருந்து நாங்கள் தவற மாட்டோம். ஒன்று, தொழிற்கட்சி இந்த விஷயத்துல முற்றுமுழுதான யுத்த நிறுத்தத்தை கோருகின்றது. ஐசிஜேயுடைய ரூலிங்க அது மதிக்கும். தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்தால் அதை மதிக்கும் என்று சொல்றீங்க? கட்டாயமாக ஆல்ரெடி ரெக்கார்ட்ல இருக்கின்றது. டேவிட் லமி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதாவது அந்த இன்டர்நேஷனல் கோர்ட் அந்த தீர்மானத்தை தாங்கள் மதிப்போம். இது தொழிற்கட்சிக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் இடையிலுடைய ஒரு பாரிய முரண்பாடாக பார்க்கலாம் இல்லையா? கட்டாயமாக ஒரு பெரிய வித்தியாசம். எஸ். அதை விட இன்னொரு விஷயத்துல நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ருவாண்டாக்கு திருப்பி அனுப்புற அந்த திட்டத்தை கைவிடுவதாகவும் தொழிற்கட்சி அறிவிச்சிருக்கிறது. இதுல இலங்கை தமிழர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுவார்களா என தெரியல. ஆனால் அனைத்து தஞ்சம் கோருவோருக்கும் இது ஒரு பலமாக இருக்கும் நினைக்கிறேன். அது நல்ல ஒரு உதாரணம். நீங்கள் குறிப்பிட்டவாறு இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இந்த ருவாண்டா பிளானை ஒரு ஷோவாகத்தான் பார்த்தார்கள். இதுவரையும் ஒரு அகதி கூட அகற்றப்படவில்லை. ஆனால் 400 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆல்ரெடி செலவழிந்து விட்டது. எனவே அது நடக்காத காரியம். தொழிற்கட்சி உறுதியாக குறிப்பிட்டு விட்டது, இந்த ருவாண்டா பிளானை தாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், தாங்கள் வந்தால் அதை ரிஜெக்ட் பண்ணுவோம். ஆனாலும் அந்த பணத்தை வருமுன் தடுப்பார்கள். அதாவது பிரெஞ்சு அரசாங்கத்துடன் கதைத்து அகதிகள் இப்படியான ஒரு அனர்த்தத்தை விளைவிக்கக்கூடிய அந்த போட் பயணத்தை நிப்பாட்டுவதற்கு வேலை செய்வார்கள். அதுதான் தொழிற்கட்சியினுடைய கொள்கையாகும். நாங்கள் தமிழருடைய பிரச்சனைக்கு குறிப்பாக வரும்போது இந்த தேர்தலானது பிரித்தானியாவுக்கான தேர்தல், பிரித்தானிய மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பான தேர்தல். அந்த தேர்தலில் தொழிற்கட்சி பிரித்தானிய மக்கள், ஒட்டுமொத்த மக்களுக்கும் குறிப்பாக என்னென்ன விஷயங்களை கன்சர்வேட்டிவ் கட்சியிலும் பார்க்க வைக்கின்றது என்றதை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? என்றால் பிரித்தானியாவில் தமிழர்களும் ஒரு பிரிவினர். சோ எல்லா பிரித்தானியர்களுக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தமிழர்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் குறிப்பிட்டவாறு இப்பொழுது எங்களுடைய எஸ்டிமேட்டின் படி கிட்டத்தட்ட 500,000 500,000க்கு மேற்பட்ட தமிழர்கள் இங்கிலாந்தில், அதாவது யூகேயில் வாழ்கிறார்கள். அதில் என்ன உண்மை என்றால் நாங்கள் எல்லாரும் வடிவாக இன்டகிரேட் பண்ணி இருக்கிறோம். அதாவது இந்த சமுதாயத்திலே இன்டகிரேட் பண்ணி எங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் நல்லாக செய்கின்றார்கள். ஏன் அந்த விடயத்திலும் தொழிற்கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால், அங்கு கிட்டடியில் கியர் ஸ்டார்மர் அவர்கள் 6 ஸ்டெப்ஸ் குறிப்பிட்டிருந்தார். முதலாவது என்னவென்றால், இந்த பொருளாதாரம், எக்கானமி என்றது மிக முக்கியம். எக்கானமி இல்லை என்றால் ஒன்றுமே நடக்காது. முதலாவதாக அந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை அவர் கொண்டு வருவார் என்பது முதலாவது. இரண்டாவது, கிட்டத்தட்ட 7.5 மில்லியன் பீப்புள் வெயிட்டிங் ஆன் த NHS லிஸ்ட். அப்ப அதை கிளியர் பண்ணுவதற்கு உடனடியாக எடுப்பார். அதாவது 40,000 அப்பாயின்மெண்ட் எவ்ரி வீக் கிளியர் பண்றதுக்குரிய ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது இரண்டாவது. மூன்றாவது, முதல் குறிப்பிட்டவாறு இந்த ருவாண்டா பிளானை ஸ்கிராப் பண்ணி ஒரு ப்ராப்பர் போர்டர் செக்யூரிட்டி கமாண்ட் ஒன்றை நியமிப்பார் கியர் ஸ்டார்மர் அவர்கள். நாலாவதாக,
உங்களுக்கு தெரியும் இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் கிரைசிஸ் வந்தது மெயின்லி டு டூ வித் த கேஸ் பிரைஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பிரைஸ். அதுக்காகத்தான் தே ஆர் கோயிங் டு லான்ச் அ கிரேட் பிரிட்டிஷ் எனர்ஜி என்று சொல்லி இந்த எனர்ஜி கம்பெனியை அரசாங்கமே லான்ச் பண்றபடியால் அதுல வர்ற ப்ராஃபிட்டையும் திருப்பியும் பொதுமக்களுக்கு பயன்படத்தக்கதாக பாய்க்க முடியும். மற்றது முக்கியமான இது என்னவென்றால் பர்டிகுலர்லி எத்னிக் மைனாரிட்டிஸ் பாதிக்கப்படுவது இந்த ஆன்டி சோஷியல் பிஹேவியர், அதாவது காண்ற இடத்தில் ஆக்களை துஷ்பிரயோகம் செய்வதும் பொருள்களை பிழையாக பாய்ப்பதும். அதற்கு எதிராக they will go for a crackdown. அது இம்பார்ட்டன்ட். முக்கியமாக அது தமிழ் மக்களுக்கு முக்கியம் எடியூகேஷன், அதாவது படிப்பில்லை என்றால் ஒன்றுமில்லை. எனவே இமீடியேட்டாக அவர்கள் 6500 6500 டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணுவார்கள். எனவே இந்த தொழிற்கட்சி எங்களுடைய அதாவது ஈழத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு ஆதரவாக இருப்பது மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் அது பயன்படும் என்பதை நான் உறுதியாக கூற விரும்புகிறேன். நிச்சயமாக இது ஒரு பொது பிரச்சனை. இதை நாங்கள் பொது வழியிலையும் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். பிரித்தானிய பெரும்பான்மையான ஊடகங்கள்லையும் இது தொடர்பான விவாதங்களை நாங்கள் பின்னாடி கொண்டு போயிட்டு தமிழர்களுடைய பிரச்சனையில நீங்கள் 3 நிலைப்பாட தொழிற்கட்சியோட உடன்பட்டிருக்கிறீர்கள். தமிழ் ஃபார் லேபர் 3 விஷயங்களை உடன்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுது. அதை பற்றி சொல்லுங்க. அது அந்த 3 விஷயத்தையும் சுருக்கமாக. இதில் என்ன முக்கியம் என்றால், நான் அடிக்கடி சொல்லதென்று அதை திருப்பி ஞாபகப்படுத்த இருக்கின்றேன். அதாவது கடந்த 14 வருடங்களாக கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் நடந்தது உண்மை. நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாக கிராஸ் பார்ட்டி பேசிஸ் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். அதாவது தொழிற்கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சி, லிபரல் கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் 3 கட்சியை சார்ந்தவர்களும் மற்ற கேம்பெயின் ஆர்கனைசேஷன் சேர்ந்துதான் ஃபாரின் ஆபீஸ்ல போய் கலைப்பதுண்டு, எங்களுடைய கோரிக்கையை வைப்பதுண்டு. அப்படி இருந்தும் அவர்கள் எல்லாத்தையும் புறக்கணித்து விட்டார்கள். அதாவது கடைசியாக நாங்கள் கண்ட ஃபாரின் செக்ரட்டரி டேவிட் மிலவேன், அதுக்கு பிறகு இவரையுமே காண முடியவில்லை ஒரு நாளும் கூட. அண்மை காலத்தில் 3 மாதத்துக்கு முதல் தான் இந்த சவுத் ஏசியா மினிஸ்டர், யூனியன் லெவல் மினிஸ்டரை காண்பதற்கு, அதுவும் ஃபாரின் ஆபீஸிலே காண்பதற்கு ஒரு 4-5 பேருக்கு இடம் கொடுத்திருந்தார்கள். ஆனால் நான் அதற்கு போகவில்லை. என்ன ரீசன் என்றால், அவர்கள் நான் அதை குறை கூறுகிறேன் என்று தெரிஞ்சபடியால் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார்கள். ஆனால் அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த படிப்பினை வைத்துத்தான் தமிழ் ஃபார் லேபர் 14 வருடங்களும் சும்மா இருக்கவில்லை. நாங்கள் இதை சம்பந்தப்பட்ட தலைவர்கள் மாறியிருந்தார்கள். அதாவது மிலபேன் துவக்கம், ஜெரிமி கோவின் துவக்கம், இப்பொழுது கியர் ஸ்டார்மா வரையும் வந்திருந்தார்கள். நாங்கள் தொடர்ந்து சில கோரிக்கைகளை வைத்திருந்தோம். அவர்கள் இப்பொழுது உறுதியாக எங்களுக்கு நேரிலே, எழுத்திலே, இவன் வீடியோவிலேயும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த 3 விஷயங்கள் என்னவென்றால், ஒன்று இந்த ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு ஸ்ரீலங்காவை எடுத்து செல்வது. அது முக்கியம் எங்களுக்கு. ஏனென்றால் அப்பொழுதுதான் அங்கு நடந்தது உண்மையாக ஒரு ஜெனசைடா இல்லையா, தமிழ் வழக்குகளுக்கு என்ன நடந்தது என்றது ரெக்கார்ட் பண்ணப்படும். 2வது என்னவென்றால், இது ஒரு இலகுவான காரியம் இந்த கன்சர்வேட்டிவ் காட்சி செய்யவில்லை. அமெரிக்காவும் கனடாவும் இதுவரையும் பல இராணுவ தளபதிகளையும் மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்சவை வர முடியாமல், அதாவது சாங்ஷன் பண்ணி இருக்கின்றார்கள். பிரித்தானிய அரசாங்கம் செய்யவில்லை. தொழிற்கட்சி எம்பிக்கள் 75 பேர் இதுவரை காகிதம் எழுதியிருந்தும் அத்தனை பேருக்கும் ஒரே லெட்டரை போட்டிருந்தார்கள். அது நாங்கள் செய்ய இயலாது, நாங்கள் எப்ப செய்வோம் என்று சொல்லாம இயலாது, ஏனென்றால் அப்படி சொன்னால் அதன் எஃபெக்டிவ்னஸ் இல்லாம போயிடும் என்று. எனவே அது ஒரு வெக்கக்கேடான அலுவல். 3வது முக்கியம், தமிழர்களுக்குரிய சுய நிர்ணய உரிமை, அதாவது செல்ஃப் டிட்டர்மினேஷனை பெறுவதற்கு உரிய பாதையை திறந்து தமிழ் மக்களுடைய அரசியல் தலைவர்களுடனும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸுடனும் லேபர் பார்ட்டி அரசாங்கத்துக்கு வந்தால் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இதில் மிக முக்கியம் என்னவென்றால், நாங்கள் சொல்லி இருக்கின்றோம், இதில் ஒன்று விஷயம் இலகுவாக செய்யக்கூடியது, அதாவது சாங்ஷன், மெக்னிசி சாங்ஷன் ஸ்கீமிலே அவர்கள் யாரை கனடாவும் அமெரிக்காவும் தடை செய்திருந்ததோ அத்தனை பேரையும் இந்த லேபர் பார்ட்டி
ஆட்சிக்கு வந்து 100 நாட்களுக்குள்ளே செய்வார்கள். அந்த உறுதி எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து அவருடன் சேர்ந்து வேலை செய்வோம். அது நீங்கள் குறிப்பிட்டது போல ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருக்கிறதால அது மிக இலகுவாக செய்யக்கூடிய காரியம். அதை உடனடியாக செய்யலாம். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள், நெத்தன்யாகு அவர்களை இங்க வந்தால் கைது செய்வதற்கு நீங்கள் பிரித்தானியாவும் தயாராக இருக்கும் என்று. ஆனால் உலக அரசியல் எடுத்தீங்களா, குறிப்பாக மேற்குலக அரசியல் எடுத்தீங்கன்னா பிரித்தானியா எப்பொழுதும் அமெரிக்காவை ஒரு பின்பற்றுகின்ற ஒரு நாடாகத்தான் இருக்குது. அப்ப அமெரிக்கா இதுக்கு நிச்சயமான ஒரு முட்டுக்கட்டையை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெத்தன்யாகு இங்க வரும் பட்சத்தில் அவரை கைது செய்யவோ அல்லது அந்த ஐசிசி ரூலிங்கை வந்து ஏற்றுக்கொள்றதுலயோ பிரித்தானியா முழுமனதோடு செயற்படும் என்ற நம்பிக்கை பலருக்கும் இல்லை. அப்ப அந்த அடிப்படையில இந்த பின்னணியில இலங்கைக்கு எதிராக அப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வரது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? கட்டாயமா சாத்தியப்படும். இதை ஏன் கூற இருக்கின்றேன் என்றால், உங்களுக்கு தெரியும் 2014 ஆண்டு இங்கு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த டாச்செஸ்டர் ஹோட்டல்ல வந்து நின்ற போது அவர் சில போர் குற்றவாளிகளையும் கொண்டு வந்திருந்தார். அந்த போர் குற்றவாளிகளில் ஒருவருக்கு எதிராக அந்த கூட்டிலே போய் பேப்பர்ஸ் எடுத்த உடனே அவர்கள் படபடன்று பேக்கை காட்டிக்கொண்டு அன்று இரவே ஓடியிருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், யூகேயிலே இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு ஒரு முறை இருக்கின்றது. அதாவது நீங்கள் கோர்ட்டிலே ஓர்டர் எடுத்தீர்கள் என்றால் அவர்களை அரெஸ்ட் பண்ணியே தீர்வார்கள், நீங்கள் தப்பவே முடியாது. அதுபோலத்தான் இந்த ஐசிசியில் சாங்ஷன் பண்ணப்பட்டார், பர்டிகுலர்லி மெக்னிசி சாங்ஷன்ல அவர்கள் சாங்ஷன் பண்ணப்பட்டால் அவர்கள் வர முடியாது. எனவே அப்படி வந்தால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். எனவேதான் நான் கூறுகின்றேன் என்னவென்றால், எனக்கு தெரியும் தமிழ் மக்கள் சோர்ந்து போயிருக்கின்றார்கள். நாங்கள் அப்படியான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவதற்கு நாங்கள் அந்த ப்ரொசீஜர்ஸை செய்து ரெடியாக இருக்க வேண்டும். ஒரு முக்கியம் என்னவென்றால், ஐ திங்க் நான் இதை முதல் குறிப்பிட்டிருந்தேன், இந்த தமிழ் மக்கள் அனைவரும் அங்கு நடந்தது ஜெனசைட், ஒரு இன அழிப்பு என்று குறிப்பிடுவார்கள். அப்ப நாங்கள் லேபர் பார்ட்டியையும் புஷ் பண்ணாங்க. கனேடியன் கவர்மெண்ட்ல அப்படி சொல்றார்கள், ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சொல்றார்கள் நீங்களும் செல்ல வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்னவென்றால், அங்கு நடந்த ஜெனசைட நீங்கள் ஒரு ப்ராப்பர் லீகல் ஒப்பீனியன் எடுத்து கொண்டு வாங்கள், அதுக்கு பிறகு நாங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம் என்று. அப்போ எங்கே தமிழ் மக்கள் ஃபெயில் பண்ணுகின்றார்கள் என்றால், இந்த இதுகளுக்கு ஒரு ப்ரோசஸ் இருக்குது, அதை நாங்கள் ஒழுங்காக செய்யவில்லை. இல்ல, இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதான். பீனஷே இங்கு வந்திருந்த போது, சிலி நாட்டினுடைய பிரதமர் பீனஷே இங்கு வந்திருந்த போது யுத்த குற்றங்களுக்காக அவருடைய 82 வயதில் கைது செய்யப்பட்டார். நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் தொழிற்கட்சி தான் ஆட்சியில இருந்தது நினைக்கிறேன். கன்சர்வேட்டிவ் கட்சி அதை கடுமையாக எதிர்த்த போதும் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அப்படி ஒரு தொழிற்கட்சி தன்னை ஒரு கொள்கை ரீதியாக வளர்த்து கொள்ள இதை செய்யுமாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய முற்போக்கான விஷயமாகத்தான் இருக்கு. நீங்கள் என்னதான் குறிப்பிட்டாலும் KS ராமா அவர்கள், அவர்களுடைய பின்னணி என்னவென்றால், முதல்ல அவர் DPP-யா இருந்தார், அதாவது டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன். அதாவது இந்த நாட்டிலே 5 வருடங்களாக யாரை கைது செய்வது, யாருக்கு எதிராக சார்ஜஸை கொண்டு வருவது என்று தீர்மானிக்கிறதுக்கு அவர் தான் பொஸ்ஸா இருந்தவர். அவர் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் லோயர். அப்பொழுது எனக்கு தெரியும், இப்பொழுது மிக ஒரு சங்கடமான காலகட்டத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். என்னவென்றால், இந்த கணக்கீடுகள் எல்லாம் லேபர் பார்ட்டி வரும் என்று சொன்னாலும் நாங்கள் அதை வெல்லும் வரையும் அதில் எந்தவித உண்மையும் இல்லை. ஏனென்றால் ஒரு சின்ன ஸ்லிப் கேன் லூஸ் த எலெக்ஷன். அதால தான் அவர்கள் வெகு கவனமாக இருக்கின்றார்கள். ஒரு டைட் ரோப் என்று சொல்வார்கள். இப்போவும் எலெக்ஷனுக்கு முடியல கவனமாக நடக்க வேண்டும். ஆனால் நாங்கள் தரவழி அவர்களுடன் பல தடவைகள் எங்களுடைய இஷ்யூவை பற்றி உரையாடும் போது அவர்கள் சொல்லினார்கள் என்னவென்றால், நாங்கள் கட்டாயமா இது செய்வோம், we won't let you down என்று சொல்லியிருந்தார்கள். எனவே நாங்கள் அந்த விஷயத்தில் மிக நம்பிக்கையாக இருக்கின்றோம். ஏன்னா தெரியும், இங்கே இருக்கக்கூடிய பிரஸ் KS ராமாவுக்கு எதிராக பல அக்யூசேஷன்களை கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அவருடைய கெட்டித்தனம் என்ன தெரியும் என்றால், 2019 நாங்கள் படுதோல்வி அடைந்திருந்தோம். அதாவது இந்த 19 வேர்ல்ட் வார் நடந்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய தோல்வி அடைந்திருந்தோம். அப்பொழுதே பலர் குறிப்பிட்டிருந்தார்கள், லேபர் பார்ட்டியை நிமித்துறதுக்கு அட்லீஸ்ட் எனது 10 இயர்ஸ் எடுக்கும். ஆனால் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்ல இதை சரிப்படுத்தி விட்டார். எனவே ஆளுக்கு கெட்டித்தனம் இருக்கின்றது. நாங்கள் தமிழர்கள் யூகேயில்
அந்த தொழிற்கட்சியுடன் சேர்ந்து வடிவாக பயணித்தால் எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு அவர்கள் மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதுல கியஸ்டாமருடைய கெட்டித்தனமா தொழிற்கட்சியுடைய கெட்டித்தனமா தெரியல. ஆனா நிச்சயமாக கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தோல்வி உங்களுக்கு வலு வாய்ப்பாக அமைந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுல மற்றது இன்னொரு விஷயம் சொன்னீங்க, தமிழ் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமா செல்ஃப் டிட்டர்மினேஷன், சுயநிர்ணய உரிமை. இந்த சுயநிர்ணய உரிமையை இந்திய அரசோட கதைச்சு பேசித்தான் செய்யணும் என்றும் நீங்கள் அதுல சொல்லியிருந்தீங்க. ஆனா இதுல உள்ள முக்கிய சிக்கல் என்னென்றா, இலங்கையில இந்த பிரச்சனையை உருவாக்கி வளர்த்தெடுத்து அதை இவ்வளவு சிக்கலாகவும் சின்னாபின்னமும் ஆக்கினதுல இந்தியாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இந்த போராட்டத்தை ஆயுதங்களை வழங்கி இது ஒரு சின்னாபின்னம் ஆக்கினதுல, அதே நேரம் இந்த யுத்தத்தை முடித்து வைத்ததில்லை. விடுதலை புலிகளுடைய அனைத்து தரப்பினரையும் கொல, விடுதலை புலிகளின் தலைமை பீடத்தை முற்றாக அழிக்க வேண்டும் என்றதுல ராஜபக்ஷ குடும்பத்திலும் பார்க்க இந்தியாவுக்கு மிக ஆர்வமாக இருந்தது. அதன் மூலமாகத்தான் அது அழிக்கப்பட்டது. அப்படியான ஒரு நிலையில அந்த பின்னணி ஒன்று இருக்கு. அதுக்கு பிறகு இணைத்தலைமை நாடுகளும் அங்க நடந்த கடைசி நேர யுத்தத்துக்கு பச்சை கொடி காட்டியதால் தான் அந்த யுத்தம் நடந்தது. அந்த அந்த பெரிய யுத்த மீறல்கள் அங்கு நடந்தது. அப்படி இருக்கேக்கில்ல இந்த இதுக்கு பச்சை கொடி காட்டினவர்களை, அதாவது இந்த யுத்த குற்றங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் பச்சை கொடி காட்டினவர்களை எப்படி பிரச்சனையை தீர்ப்பார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் அப்படியாக ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் இல்லாமல் இதை பாசிட்டிவாக எடுத்து, நடந்தது நடந்து விட்டது, இன்று நடந்து 15 வருடங்கள் ஆகிவிட்டது. 15 வருடங்கள் அல்ல, அதாவது அங்கு இந்திய ஆர்மி போன நாள்ல இருந்து எங்கள் தமிழ் மக்கள் மிகவும் கஷ்டத்தை அனுபவித்திருந்தார்கள். உண்மையாக நடந்து விட்டது. ஆனால் ஒரு பெரிய மாற்றம் என்னவென்றால், இப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி, அதாவது அதிகமாக அங்கு நடக்கக்கூடிய எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ் 4 ஜூன் வரை இருக்கின்றது. அதிகமாக மோடி அரசாங்கம் தான் திருப்பியும் வரும். எனவே தமிழ் மக்கள் இதுவரையும், அதாவது மோடி இப்பொழுது 10 வருடங்கள் ஆட்சியில் இருந்தும் நாங்கள் அவர்களை ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக அவர்களை அணுகவில்லை. எங்களுடைய தமிழ் தலைவர்கள் கூடி அவரை அணுகி எங்களுக்கு இதுதான் வேணும் என்று இதுவரை கதைக்கவில்லை. எனவே அந்த ஒரு நிலையை மாற்றுவதற்கு தொழிற்கட்சி உதவுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். திருப்பி ஞாபகப்படுத்துகின்றேன், இந்த 2009 இந்த அனர்த்தம் நடந்த போதும் தொழிற்கட்சி தான் இருந்தது. நீங்கள் குறிப்பிட்டவாறு டேவிட் மிலபேண்ட் அவர்கள் அங்கு போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நேரே போயிருந்தார்கள். அது எல்லாம் டூ லேட் ஆகிவிட்டது. அது முடிய அந்த டாக்டர் ஜோன் ரீட் என்பது ஹோம் செக்ரட்டரியா இருந்தவர் என்னுடன் கேட்டிருந்தார், நீங்கள் தயவு செய்து அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை இங்கே அழையுங்கள், நாங்கள் அவர்களுடன் கதைத்து என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்று செய்வோம் என்று. ஆனால் அதை நான் முயற்சித்திருந்தும் செய்ய முடியவில்லை. ஆனால் இந்த முறை நாங்கள் புதுசாக, அப்பொழுது லேபர் பார்ட்டியின் அரசாங்கம் முடிகிற தருணம், இப்பொழுது நாங்கள் புதிதாக துவங்குகிறோம். நான் குறிப்பிட்ட சில பொலிட்டிஷியன்ஸ் லைக் கோர்டன் பிரவுன் அண்ட் டேவிட் மிலபேண்ட் அண்ட் ஜோன் ரீட், அவர்களை நான் அடிக்கடி சந்தித்து கதைத்திருக்கின்றேன். அவர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு உதவுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் விடயத்தில் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், நீங்கள் ஒரு ஏபிளான ஆளை, அதாவது பிரித்தானிய அரசாங்கம், லேபர் பார்ட்டி இல்லை, பிரித்தானிய அரசாங்கம் ஒரு என்ஓஏ நியமிக்க வேண்டும். அவர் ஃபுல் டைமா இந்த வேலையை தான் பார்ப்பார். அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த தமிழ் அரசியல் தலைவர்களை அழைத்து அவர்களுடன் ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டை அக்ரி பண்ணி அதை கொண்டு போய் இந்தியாவுடன் கதைத்து, அமெரிக்காவுடன் கதைத்து, ஈயுடன் கதைத்து இதுக்கு ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் எனக்கு தெரியும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள், அதாவது இலங்கையிலே ஈழத்திலே இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். ஏனென்றால் பணம் உள்ளவர்களும் சில கான்டாக்ட் உள்ளவர்களும் வெளிநாடுகளுக்கும் மற்ற இடங்களுக்கும் போகின்றார்கள். அங்கு முக்கியமாக இந்த மிஸ்ஸிங் பர்சனை தேடிக்கொண்டு திரிபவர்கள் இன்னும் அலைந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும். இப்பொழுது 15 வருடம் போய்விட்டது. நாங்கள் அட்லீஸ்ட் எனது 2-3 இயர்ஸுக்குள்ள அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்றாதான் என்னுடைய கருத்தாகும். இதுல ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் என்ன, நீங்க சொன்னீங்க டேவிட் மிலபேண்ட் இருந்த நேரம் நினைக்கிறேன் 2009 ஜனவரியிலேயோ பிப்ரவரியிலேயோ தெரியல, அவரும் பிரெஞ்சு ஃபாரின் மினிஸ்டரா இருந்தவரும் இணைந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தார்கள், விடுதலை புலிகள் தங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைய வேண்டும் என்று.
அந்த காலகட்டத்துல தமிழ்ஸ் ஃபார் லேபர், தமிழ்ஸ் ஃபார் கன்சர்வேட்டிவ், தமிழ்ஸ் ஃபார் ஒபாமா இதெல்லாம் இருந்துமே இந்த யுத்தத்துல எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியல. அந்த இழப்புகள்ல எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியல. அன்றைக்கு விடுதலை புலிகள் அந்த ஆயுதங்களை இவர்கள் கேட்டுக்கொண்டமைக்கு அமைக்க ஒப்படைத்திருந்தார் இது ஒரு வேறொரு நிலைக்கு போயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன பிரச்சனை என்றால், நாங்கள் 2006 தான் தமிழ்ஸ் ஃபார் லேபரை செட்டப் பண்ணியிருந்தோம். அப்ப எங்களுக்கு அரசியல் அறிவும் குறைவு. எங்களுக்கு அதாவது அப்பொழுது அரசாங்கத்தில் இருந்த தொழிற்கட்சிக்கு நாங்கள் நம்பிக்கை ஊட்டத்தக்கதாக எதையும் செய்தும் இருக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் அதை கல்டிவேட் பண்ணுவது முக்கியம். அப்பொழுது 2009க்கு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு 1-2 எம்பி மேல தான் சப்போர்ட்டிவா வெளியால கதைக்கத்தக்கதா இருந்தது. இன்றைக்கு நான் குறிப்பிட்டவாறு 75 எம்பி மேர் போரன் ஆபீஸுக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள், நாலேஜபிளா இருக்கின்றார்கள். அதை விட இந்த தொழிற்கட்சியின் ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய இனிமேலைக்கு கேபினெட்ல வரக்கூடியவர் அத்தனை பேரும் எங்களுடைய தமிழ் இஷ்யூவை தெரியும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதை விட நீங்கள் சொன்னது போல அந்த நீங்கள் கேட்ட அந்த ஹைப்போதெட்டிக்கல் குவெஸ்சனுக்கு ஆன்சர் பண்றது கஷ்டமா இருக்கின்றது என்னென்றால், நிச்சயமாக நாங்க செய்திருக்கலாம். இப்ப இருக்கிற அளவு செல்வாக்கு எங்களுக்கு அப்பொழுது பொலிட்டிஷியன்ஸுடன் இருந்திருந்தார், அப்பொழுது அது இருக்கவில்லை. அதுதான் காரணம். அவர்கள் கேட்டதுக்கு அமைய ஆயுதங்கள் ஒப்படைத்திருந்தால் உங்களோட குரல்களும் கொஞ்சம் வலிந்து ஒலித்திருக்கலாம் நினைக்கிறேன். இல்ல அதான் எனக்கு வேலை கஷ்டமா இருக்கிறது. இந்த இழப்புகளையும் தவிர்த்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் கட்டாயமாக. இப்ப உள்ள சூழ்நிலையில அந்த இனப்படுகொலை சம்பந்தமாகவும் நீங்கள் வேறொரு நேர்காணல மெய்வெளிக்கு அளித்த நேர்காணல்ல குறிப்பிட்டிருந்தீர்கள். இன அழிப்பு நடந்தது என்றதையும் நிரூபிக்க வேண்டும் என்றும், இதுவரைக்கும் அதுக்கான வேலைகள் அவ்வளவு தூரம் செய்யப்படையில்லை என்று. இப்ப 14 வருஷம் ஆச்சுது. இதே கருத்தை தானே சுமந்திரன் இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் சொல்லி வருகின்றார். இன அழிப்பு நடந்தது, ஐநா இதை குறிப்பிடுகின்றது, இன அழிப்புக்கான ஆதாரங்கள் இல்லை என்று குறிப்பிடுவதாக நீங்க சொல்லியிருந்தீர்கள். இந்த விஷயத்தை தான் சுமந்திரன் காட்டி வருகின்றார். இல்லை என்று குறிப்பிடவில்லை. நான் திருப்பி ஞாபகப்படுத்துகின்றேன் என்னவென்றால், இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டிலே சில ஒழுங்குமுறைகள் இருக்கின்றது. இப்ப நாங்கள் ஒருவரை ஜெனசைட், அதாவது இன அழிப்பு செய்தார் என்று குற்றம் சாட்டும் போது அதற்குரிய ஆதாரங்கள் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் UN அண்மை காலத்தில் 3 இயர்ஸுக்கு முதல், அதாவது இந்த சாட்சியங்களை ஒன்றுபடுத்துவதற்காக ஒரு கமிஷனை உருவாக்கி அதற்கு ஃபண்டிங்கும் கொடுத்திருக்கின்றது. ஆனால் நாங்கள் அறிகின்றோம் என்னவென்றால், எங்களுடைய தமிழ் மக்கள் அதை ஆரவாரமாக போய் அதுக்குரிய எவிடன்ஸை கொடுக்கிறார்கள் இல்லை என்று. அப்ப அது எங்களுடைய பிழை. ஏனென்றால் இதிலே பாதிக்கப்பட்டவர்கள் கூடி அதான் ரியாலிட்டி என்னவென்றால், தங்களுடைய ஓன் பிரச்சனைகள், ஓன் ஃபேமிலி என்று தெரிகிறார்கள், இதை பெருசாக எடுத்து செய்யவில்லை. எனவே அந்த UN செட்டப் பண்ணின அந்த ஆர்கனைசேஷனுக்கு எவிடன்ஸை கெதர் பண்ணி கொடுக்கிற வேலை தமிழ் மக்களுடையது. அதை எனக்கு தெரியும், சில ஆர்கனைசேஷன் யூகேல இருக்கிறவ, வெளிநாடுல இருக்கிறவ செய்யணும், ஆனால் வடிவாக செய்யப்படவில்லை. இது ஒரு மிக இலகுவான காரியம் தானே. இப்ப இலங்கையை பொறுத்தல பிரித்தானியாலும் மற்ற நாடுகளோட ஒப்படைக்கல இலங்கையில அடிப்படை கட்டமைப்பு மிக உறுதியானது. ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவுக்கும் ஒரு விதானையார் இருக்கின்றார். அந்த விதானையாருக்கு கீழே 300 குடும்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு விதானையாருக்கு 300 குடும்பமும் அவர்கள் யாரை இழந்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் தெரியும். இந்த புள்ளி விவரங்களை எடுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு சில வாரங்களிலேயே சாத்தியப்பட்டு இருக்கும். ஆனால் ஏன் அது செய்யப்படையில்லைன்னு நினைக்கிறீங்க? அதான் இது பூனைக்கு மணி வெட்டுவது யார் என்றதான் கேள்வி. என்ன நடக்கின்றது என்றால், எங்களுடைய ஈழத்திலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களே இதுகளை பற்றி அக்கறை இல்லை. அதுதான் பிரச்சனை. அப்ப அவர்களுக்கு தமிழ் அரசியல் தலைவர்களை பற்றி சொல்றீங்களா? ஆம். என்னவென்றால், இப்ப உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சியில பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குது. அவர்கள் ஆல்ரெடி நெக்ஸ்ட் எலெக்ஷனை பற்றி யோசிக்க துவங்கி விட்டார்கள். அவர்கள் இனப்படுகொலையவோ அல்லது அங்கு நடக்கக்கூடிய மக்களுக்கு என்ன முடிவை கொண்டு வருவது என்பதில் அவர்களுடைய நேரத்தை குறைவாக செலவழிக்கின்றார்கள். எனவேதான் என்னுடைய ஆதங்கம் என்னவென்றால், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய டயஸ்போரா ஆர்கனைசேஷன் ஒரு ப்ராப்பர் செட்டப்பை போட்டு ப்ராப்பர் எவிடன்ஸ் கேதரிங் செய்து தர வேண்டும். இதுல ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட இருக்கின்றேன். ஏன் இவர்கள் முன்வந்து தரவில்லை என்றால், இன்றும் இலங்கை அரசாங்கத்துக்கும் அங்கு இருக்கக்கூடிய அந்த புலனாய்வு துறையினருக்கும் தமிழ் மக்கள் பயந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள்.
இதனை போய் கொடுத்தால் எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லி. அப்ப அதற்காகத்தான் நாங்கள், அதாவது வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்கள், ஒரு ப்ராப்பர் செட்டப்பை போட்டு சில ப்ரொடெக்ஷனுடன் இந்த எவிடன்ஸ் கேதரிங்கை செய்ய வேண்டும். அது செய்யப்படவில்லை. தயவு செய்து எனக்கு தெரியும் சில ஆர்கனைசேஷன்கள் செய்கிறார்கள். இப்போ ITJP என்று உங்களுக்கு தெரியும், ஜஸ்மின் சூக்கா அவர்களுடைய ஆர்கனைசேஷன், பிரான்சிஸ் ஹாரிசன், யூகேல இருக்கக்கூடிய சில லாயர்ஸுடன் சேர்ந்து உதாரணமாக இந்த போர் குற்றவாளிகளை நிரூபிப்பதற்கு ஒரு 60 பக்கம் கொண்ட ஒரு டொசியை ஒன்றை ஃபாரின் அண்ட் காமன்வெல்த் டெவலப்மெண்ட் ஆஃபீஸுக்கு கொடுத்திருந்தார்கள். அது ஒரு குறிப்பிட்ட ஆபீசர்ஸை பற்றி. நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள், ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் இந்த இன அழிப்புக்குள்ளாயிருக்கின்றார்கள். அத்தனை டீட்டெயிலையும் கதை பண்ணி கொடுப்பதென்றால் எவ்வளவு ரிசோர்சஸ் தேவை? அதை நாங்கள் செய்யவில்லை. எனவேதான் இப்பொழுது தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய அடுத்த கோரிக்கையா இருக்கு, நீங்கள் என்ன விதத்துல அந்த ப்ரோசஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்று சொல்லி. ஏனென்றால் ஒரு சிஸ்டத்தை போட்டாத்தால் நீங்கள் சொன்ன மாதிரி விதானமே இருக்கலாம், ஆனால் இன்ன பர்பஸுக்கு தான் செய்கிறார் என்றால் அவர்கள் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை தரப்போறதில்லை. தளத்தில் நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட போல அங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களே இது சம்பந்தமாக அசம்பந்த போக்குல இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் இதை செய்கிறதுன்றதும் அவ்வளவு சாத்தியம் இல்லை. இப்ப குறிப்பாக பாத்தீங்கன்னா டெலோ கட்சி, செல்வம் அடைக்கலநாதன், ஸ்ரீதரன் போன்றவர்கள் மற்றும் பெரும்பாலும் தமிழ் சித்தார்த்தன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலும் ரணில் விக்ரமசிங்காவோட ஒரு நல்லுறவு நிலையில தான் இருக்கணும். இப்ப அடுத்த தேர்தல்ல ரணில் விக்ரமசிங்க வாரத்துக்கான வாய்ப்பு தான் கூடுதலாக இருக்கு. தமிழ் மக்கள் அதுக்கான அவரை நோக்கித்தான் வாக்களிக்க உள்ளனர். கடைசியாக நடைபெற்ற எலெக்ஷன் தேசிய அரசு அமைக்கப்பட்ட போது ரணில் விக்ரமசிங்கவும் மற்றவரும் இணைந்து தேசிய அரசாங்கம் அமைக்கும் போது தொழிற்கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், அந்த பிரதமராக இருந்தவர் டொனி பிளேயர் அந்த நேரம் இலங்கையில தான் 2 வாரங்கள் தங்கி இருந்தார். அவர்கள் ஏதோ ஒரு வகையில அந்த தேசிய அரசாங்கம் உருவாக்குவதற்கு உடந்தையாத்தான் இருந்திருக்கிறார். அப்படி இருந்தும் அந்த பிரச்சனையில எந்த ஒரு முன்னேற்றமும் வரையில்லை. இப்ப கூட இலங்கையில இருக்கிற அரசியல் தலைவர்களை ரணில் விக்ரமசிங்கவை தான் இந்த மேற்குலகம் வரவேற்குது. அப்ப அவர்கிட்ட இருந்து இவ்வாறான ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷன் அளவுக்கு போக முடியுமா? அதை நம்புறீங்களா நீங்க? நீங்கள் குறிப்பிட்டவாறு இந்த தொழிற்கட்சி காலத்தில் தான் ஸ்காட்லாந்துக்கு டிவோல் கவர்மெண்ட் கொடுக்கப்பட்டது, வேல்ஸுக்கு கொடுக்கப்பட்டது, அனுபவம் உள்ளவர்கள். மற்றது உண்மை என்னவென்றால் தமிழ் மக்களாகிய நாங்கள் இதற்காக பாடுபட வேண்டும். நான் இந்த ஷிபோன் மேக்டோனா எம்பியுடன் கதைக்கும் போது அவர் சொல்லுவார், மிச்சமன் மாடல்ல தமிழாக்கள் தன்னை கண்டுட்டு சொல்லுவேன், தேங்க்யூ மேடம் நீங்க செய்யறதுக்கு என்று சொல்லிட்டு போவினோம்னு சொல்லி நான் செய்ய மாட்டோம். அப்ப தான் கேட்கிறேன்னா நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவருடைய ஒரு ஆதங்கம் என்னவென்றால் தமிழ் மக்களுடைய செல்வாக்கு உலகளாவிய ரீதியில் பெரிதாக இருந்தும் நீங்கள் அதனை ஒருமைப்படுத்தி இந்த அரசாங்கத்தை, அதாவது இலங்கை அரசாங்கத்தை கொண்டு ஏதாவது செய்வதற்கு நீங்கள் எதுவும் முயற்சிக்கவில்லை என்று அவர் சொல்வது சரிதான். ஏனென்றால் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஸ்ரீலங்காவினுடைய எக்கானமியை பலப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். நாங்கள் ஹொலிடே போவதும் அது செய்வதும் இது செய்வதும் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதை அந்த எங்களுக்கு நடந்த இனப்படுகொலையை மறந்து விட்டோம். எனவேதான் இனிமேலைக்காவது அங்கு இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் தலைவர்களும் சிவில் சொசைட்டிஸும் ஒன்று கூடி ஒரு விடயத்தை போக்கஸ் பண்ணி, அதாவது எங்களுக்கு ஃப்ரீடம் முக்கியம், எங்களுடைய சுதந்திரம் முக்கியம், அதை எப்படி அடையலாம் என்று சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வலுவான நாடுகள், முக்கியமாக இந்தியா துவக்கம், எல்லாருடைய ஆதரவுடன் அதை புஷ் பண்ணுவதற்கு லேபர் பார்ட்டி ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கின்றார்கள். அதனை பயன்படுத்துவது தமிழ் மக்களாகிய எங்களுடைய பொறுப்பு. அதை நாங்கள் செய்வோம் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்ப என்னன்னா நீங்க சொல்றது ஒரு கேட்கறதுக்கு ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. ஆனா இலங்கையில உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் கட்சிகள் இந்த விஷயத்துல அவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்துறதுக்காக குறியாக இருக்கிறார்கள். இப்ப பலவாக சிதைவுற்றி இருக்கிறார்கள். அங்க அரசாங்க சார்பா இருக்கிற தோழர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான EPDP ஆக இருக்கலாம், அல்லது ஸ்ரீதரனுடைய தலைமையிலான தமிழரசு கட்சியாக இருக்கலாம். இவர்கள் தமிழ் தேசியவாதிகளாக இருந்தாலும் தங்களுடைய வாக்கு வங்கி இவர்கள் எல்லாரையும் ஒற்றுமையாக்குறதுக்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது? இவர்கள் ஒரு நிலைக்கு கொண்டு வரத்துக்கு உங்களோட விருப்பங்களை நோக்கி வேலை செய்யறதுக்கு இவர்களை எப்படி நீங்க அழுத்தம் கொடுப்பீங்க? நீங்கள் குறிப்பிட்டவாறு ஒரு லாஸ்ட் 3 years ஆக நாங்கள் ஒரு
அந்த முதல் இருக்கக்கூடிய அந்த ISA இன்டரிம் செல்ஃப் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை வரவு செய்த வழக்கறிஞர்களுடன் கதைத்து ஒரு வரவை உண்டாக்கி இன்டிரெக்டாக, அதாவது இரகசியமாக இந்த தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற அத்தனை கட்சி தலைவர்களுடனும் கதைத்திருந்தோம். அத்தனை பேரும் ஆதரவாகத்தான் இருக்கின்றார்கள். அங்கே இதுக்குள்ள அரசாங்கத்தோட இருக்கிற கட்சிகளும் உள்ளடங்குதா அல்லது அவர்கள் இல்லையா? அரசாங்கத்துடன் இருக்கிற கட்சிகள் அல்ல, நாங்கள் அவர்களுடன் கதைப்பதும் அல்ல. ஏனென்றால் இந்த தமிழர்களுடைய சுதந்திரத்தை வேண்டி கதைத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் கட்சிகளுடன் கதைத்தால் அத்தனை பேரும் ஆதரவாகத்தான் இருக்கின்றார்கள். நீங்கள் சொன்னவாறு அவர்களுக்கு அடிமனதிலே அடுத்த எலெக்ஷனை பற்றி தான் யோசிக்கின்றார்கள். ஆனாலும் இப்பொழுது ஒரு நல்ல காலம் வருகின்றது. ஏனென்றால் இங்கு எலெக்ஷன் நடக்கிறது, இந்தியாவில் எலெக்ஷன் மறுமொழி வரப்போகுது, அக்டோபர்ல ஸ்ரீலங்காவில் வரப்போகுது. எனவே ஒரு நியூ 5-year டேர்ம் வரப்போகுது. அந்த டைமில் நாங்கள் கடுமையாக வேலை செய்து எங்களுடைய தமிழ் தலைவர்களை ஒற்றுமைப்படுத்துகிற வீடை பாவிக்க மாட்டேன். அட்லீஸ்ட் அந்த தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டத்தை எல்லோரும் ஒரு மனதாக அங்கீகரித்தால் அதை நாங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு பூத்துவதற்குரிய பலத்தை கொண்டு வரலாம் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கிற மற்றும் ஒரு முக்கியமான தொழில் நிறுவனம் வந்து லைக்கா நிறுவனம். அவர்களுடைய வேண்டுகோளின் பேரில் சில அரசியல் கைதிகளை கூட ரணில் விக்ரமசிங்க விடுவித்திருந்தார். லைக்கா ஹெல்த்தில் நீங்கள் குறிப்பிட்ட காலம் பணியாற்றி இருக்கிறீர்கள். மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தால் நீங்கள் லைக்காவோடு இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பணியாற்றுறதுக்கு? சொன்னால் அது கம்ப்ளீட்லி பிசினஸ் சைட் ஆஃப் திங்ஸ். நான் அதை பற்றி கமெண்ட் பண்ண விரும்பவில்லை. ஆனால் எல்லோரும் யாராக இருந்தாலும் எல்லோரும் தமிழ் மக்களுக்கு நன்மை செய்யத்தான் பார்க்கின்றார்கள். அதனை நாங்கள் ஆதரிப்பது மிக முக்கியமாக. அடுத்தது நாங்கள் பொது அரசியல் என்று வந்தால் நீங்கள் தொழிற்கட்சியினுடைய 6 விஷயங்களை பற்றி குறிப்பிட்டு இருந்தீர்கள். அதுல இந்த தொழிற்கட்சி வந்து இப்ப பென்ஷனர்ஸ்க்கு ஒரு வரி விதிக்கிறதுக்கு சொல்லியிருக்கணும். கன்சர்வேட்டிவ் கட்சி அதை முற்றாக நிராகரிக்குது. தொழிற்கட்சி பெரும்பாலும் பிரித்தானியாவில் வந்து வாக்களிப்பவர்கள் என்று பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வயதானவர்கள் தான் வாக்களிக்கிறார்கள். அந்த நிலையில நீங்கள் வயோதிபர்களுடைய வருமானத்துக்கு வரி விதிப்பது உங்களுக்கு எவ்வளவு சாதகமாக இருக்கும்? கட்டாயமா சாதகம் இல்லை. ஆனால் இது ஒரு நல்ல உதாரணம். இந்த முறை தொழிற்கட்சி எந்த ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்கும் போது அதை காஸ்டடா இருக்கும். அதாவது எங்கள்கிட்ட பணம் இருக்கணும், இதுக்கு பணம் இல்லை. எனவே அவர்கள் நேர்மையாக சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் இதை செய்ய மாட்டோம் என்று. ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சிக்காரருக்கு அதிகமாக தெரியும் நாங்கள் பவரை இழக்கப் போகிறோம் என்று. எனவே அவர்கள் சொல்வதை சொல்வார்கள். ஆனால் அதுக்காக நாங்கள் ஈடுபட்டு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்ல முடியாது. அடுத்த பிரச்சனை இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லா இடமும் தொழிலாளர் போராட்டங்கள் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்குது. கடந்த சில மாதங்களாக ஆசிரியர்கள், மருத்துவர்கள் என்று போராட்டங்கள். இவர்களுடைய இந்த போராட்ட விவகாரத்தில் அவர்களுடைய சம்பளத்தை உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் தொழிற்கட்சி கொண்டிருக்கு. அதை பற்றின அறிவிப்பை தொழிற்கட்சி வெளியிடுமா? ஏனென்றால் நீங்கள் ஆசிரியர்களை ரீக்ரூட் பண்றதாக இருந்தாலும் மருத்துவர்களை ரீக்ரூட் பண்றதாக இருந்தாலும் அவர்களுடைய சம்பளத்தை கூட்டாமல் நீங்கள் ரீக்ரூட் பண்ணாலும் அவர்கள் சில மாதங்களிலேயோ சில வருடங்களிலேயே அந்த தொழிலை விட்டு வெளியேறுகிறார்கள். உண்மையாக இந்த பர்டிகுலர்லி டாக்டர்ஸ் ஃபைட் பண்ணுவது சம்பளம் மாத்திரமல்ல, அவருடைய ஒர்க்கிங் கண்டிஷன். ஈவன் இந்த அரசாங்கம் தங்களுடன் கதைக்கவில்லை என்றதும் ஒரு குறைபாடு. எனவே ராத்திரியும் இந்த ஷேடோ ஹெல்த் செக்ரட்டரி வெஸ்ட் ட்ரீட்டிங் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், நாங்கள் அரசாங்கத்துக்கு வந்தால் முதல் நாளே அவர்கள் இந்த மருத்துவர்களுடன் கதைப்பார்கள். கதைத்து அவர்களுடன் ஒரு கட்டாயமாக ஒரு salary increase அக்ரி பண்ணி we will move on. ஏனென்றால் இப்பொழுது அந்த 40,000 புது அப்பாயின்மெண்ட்டை எவ்ரி வீக் செய்ய வேணும் என்றால் இத்தனை வைத்தியர்களுக்கும் கூட உழைப்பதற்குரிய சான்ஸ் இருக்கிறது. எனவேதான் ரியாலிட்டி என்னவென்றால் மக்களுடன் கதைப்பது முக்கியம், அதை இந்த அரசாங்கம் செய்யவில்லை. ஆனால் தொழிற்கட்சியினுடைய அப்ரோச் கட்டாயமாக வித்தியாசமாக இருக்கும். நினைக்கிறேன் ஒரு தொழிலாளர் முன்னணி பிரிவும் தொழிற்கட்சிக்கு இன்னும் தனது ஆதரவை வழங்கலே இதன் காரணமாக அவனுடைய ஏனைய தொழிலாளர் அமைப்புகளோடையும் நீங்கள் தொடர்ந்து இந்த சம்பள உயர்வு தொடர்பாக பேசுவீர்களா?
கட்டாயமாக. ஏனென்றால் இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கும் வரையும் எதுவும் முன்னுக்கு போக மாட்டாது. எனவே இந்த ஆசிரியர் சம்பந்தமாகவோ மருத்துவர்கள் சம்பந்தமான அந்த ஸ்ட்ரைக்குகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது முக்கியம். அதற்குரிய பிளானும் இவர்களுக்கு கட்டாயம் இருக்கின்றது. ஏனென்றால் தொழிற்கட்சி ஒப்வியஸ் தொழிற்சங்கங்களுடன் க்ளோஸாக ஒர்க் பண்ணுவது. எனவே அதை அச்சீவ் பண்ணுவது கட்டாயம் ஈஸியாக இருக்கும். ஒரு நீண்ட உரையாடலை தந்திருக்கிறீர்கள். அதோட கடைசியாக இந்த முறை சட்டன் சீம் பகுதியில ஒரு தமிழ் வேட்பாளர், ஒரு தமிழ் இளம் பெண் வேட்பாளர் கிறிஸ்டினா ரவீஸ்கரன் நிற்கின்றார். இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அது மிகவும் ஒரு நல்ல விடயமாகும். ஏனென்றால் நாங்கள் குறிப்பிட்டது போல தமிழ் மக்கள் எல்லா துறைகளிலும் முன்னேறி கொண்டு வருகின்றார்கள். ஆனால் பொலிட்டிக்ஸ்ல சரியான பிஹைண்டா இருக்கின்றோம். ஏனெனில் பொலிட்டிக்ஸ் வில் நாட் பே. அதாவது நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் கிராஜுவேட்டா வந்தால் நீங்கள் போய் ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணால் கூட உழைக்கலாம். அப்பொழுது இப்படி தொண்டு மனப்பான்மையுடன் அந்த பெண்மணி முன்னுக்கு வந்து போட்டி போடுவது மிக நல்ல விடயமாகும். நாங்கள் தமிழ் சோலேவ வில் fully support her. அதே போல இன்னும் 1-2 கேண்டிடேட்ஸும் இனி வர்ற காலங்களில் அறிவிக்கப்படக்கூடும். எனவே நாங்கள் தொடர்ந்து அதுக்கு பாடுபடுவோம். அது முக்கியமாகும். நீண்ட உரையாடல் ஒன்றை தந்தமைக்கும் முரண்பட்ட கேள்விகளுக்கும் பதில் அளித்தமைக்கும் உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மிக என்ன சொல்றது, நேரமின்மையான ஒரு காலகட்டம் உங்களுக்கு இது. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி ஜெயபாலன். நன்றி தேச நேயர்களே.